பையில வர சொல்லி எம்பிட்டு நேரம் ஆச்சு. இதே சின்ன குட்டி கடுகை எவ்வளவு கூப்பிட்டுருந்தானா அவளுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிக்கிட்டு என்னக்கா நொன்னக்கான்னு பின்னாடியே போவேன். கிளடு கட்டையே முடியாதவளுக வயசான காலத்துல கூப்பிட்டா என்ன ஏதுன்னு வந்து கேக்குதா பயவுள்ள. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன், இன்னைக்கு வரட்டும். ஆத்தா காலையிலேயே போன் அடிச்சு காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருந்த, என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? ஏலே, உன்னை எண்ணியார வர சொன்னதுக்கு எண்ணியார வர? அட, ஒரு முக்கியமான ஆஸ்பத்திரி சவாரி வந்துருச்சு, அதை முடிச்சுட்டு தானே உன்னைய வந்து பாக்கணும். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, என்ன அவசரம் உனக்கு? அப்படி இந்தடா பாவாட, இந்த பேக்க எடுத்துட்டு போய் ஆல மரத்தடியில லைலாக்கா உட்காந்துருப்பா, அவட்ட கொடுத்துட்டு வந்துருப்போ. ஏ ஆத்தா, உன் மகள் அந்த வாங்குனே, இப்ப என்னமோ முன்னாடி விட்டு பின்னாடி பேக்க கொடுக்க சொல்லி அழுதுகிட்டு இருக்க, என்ன அத்தனையும் நடிப்பா? அட போட போக்கத்த வயல, 1000 இருந்தாலும் நான் பெத்த மகடா. இந்த வயிற்றுல 10 மாசம் சுமந்து அவளை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து பாராட்டி சீராட்டி அவளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு வளர்த்த மகடா. அவளை அப்படியே விட்டுற முடியுமா? இந்த பேக்க கொண்டு போய் குடுறான்னு சொன்னா குடுவண்டா. ஆனா ஆத்தா, நீனும் சரியான ஆளாத்தான் இருப்பவள. லைலாக்காவை கோவப்பட்டு அனுப்புறது மாதிரி அனுப்பிட்டு கோடியை சுத்தி பேக்கு கொடுத்து விடுறல்ல பேக்கு. அதுக்காக பெத்த உள்ளேயே எக்கேடா கெட்டுட்டு போன விட முடியுமா? அந்த நாய்களுக்கு தான் நன்றி இல்லை. நான் பெத்தவடா, அப்படி எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? இந்த பைய எடுத்து கொண்டு போய் மறக்காம கொடுத்துட்டு வந்துருப்போ. இந்த கிழவி நல்லவளா இல்ல கெட்டவளா ஒண்ணுமே புரியலையே. சரி, நம்ம வந்த வேலையை பாப்போம். பாவாட, பேக்க பிரிச்சு பார்க்காம கொண்டு போ, சரியா? சரிதா சரிதா, அதை பிரிச்சு பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நான் பிரிச்சு பார்க்காம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி மொட்டைக்காரி, பங்கசம் அவ மகளை இல்லாவ விரட்டி விட்டுட்டோம்னு சொல்லிக்கிறாங்க, நெசந்தானா? ஆமா, அவ விரட்டி விடுவா, நல்லா விரட்டி. அவ மகளையாவது அவ விரட்டி விடுறதாவது. அடி ஏண்டி அலமேல நீ வேற. அவ மகன்னா அவளுக்கு சக்கரை கட்டி அப்படியே அரைச்சில அவளுக்கு பூசி இருக்கும். அப்படி இருக்கிற மகளை விரட்டி விடுவாளா? அடியில அப்ப அங்கிட்ட அங்கிட்டு சொல்றவளுகெல்லாம் என்ன பொய்யா சொல்றாளுக? நெசமாத்தே விரட்டிட்டாலாம்ங்கிறேன், நீ என்னடானா இல்லேங்கிற? அடியில பங்கசம் மான ரோசத்துக்கு பயந்தவதே, ஊர் மெப்பனைக்கு பெருமைக்காரிதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ மகளை விரட்டி விடுற அளவுக்கு அவளுக்கு முடியாதடி மனசு. மகன்னு மகளை கட்டிக்கிட்டு ஆள்றவல்ல அவ மகளை என்னன்னு விரட்டி விட்டு விட்டு மனசாட்சிக்கு வீட்டுல உட்கார்ந்துருப்பா. மையனும் இல்ல மகளும் இல்லைன்னா ஒண்டி கட்டையா என்ன செய்ய முடியும்? என்னத்துக்கு நம்மளா பேசிக்கிட்டு இருக்கனே? சாயங்காலம் போல வா, வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுப்புட்டு இப்படி போய் என்ன ஏதுன்னு உளவு விசாரிச்சுட்டு வருவான். கண்ணால போய் ஒரு சேதியை பார்த்து கேட்டா தானே கண்ணு அடபடுது. இல்லைன்னா ராத்திரி பூரா இதையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் வராம போயிட முடிய மாட்டேக்காரே. அலமேலு, மழை வெஞ்சதுக்கு அதுக்கும் என்னத்தையாவது திங்கணும் போல இருக்கு. கொஞ்சோண்டு மைதா மாவு கிடந்துச்சு, அதையும் ரவையும் போட்டு கொஞ்சம் சர்க்கரை அதில் கொட்டி பிணைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். சாயங்காலம் போல இத்தனி போண்டாவா போட்டு அங்கிட்டு எடுத்துட்டு வரேன். ஆளுக்கு 2 திண்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அதுவும் சரியாத்தானே போச்சு. அடிய மொட்டைக்காரி, முன்னாடியே சுட்டு போண்டாவை ஆற போட்டுறாத. மழைக்கு அதுக்கும் ஆறி போச்சுன்னா திங்க நல்லாவே தெரியாது. வத்துக்க செத்த வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லேசா அடுப்பை காய வச்சு அதுல மட்டும் எண்ணெயை ஊற்றி சுட சுட போண்டா சுட்டு எடுத்துட்டு வா. அப்பத்தே நல்லா சூடா பிச்சு திங்க நல்லா இருக்கும். சரி சரி இளமேலு, நீ இருப்புல குடத்தை வச்சிருக்க, நான் தலையில வச்சிருக்கேன். மொட்டை தலை வலிக்குது. சரி வா போவோம், வா அடியம்மா, வா போவோம், வா. செவளச்சி, அத்தா, தாயி, என்னடி செய்து உனக்கு? ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிற? கொஞ்சம் நாளும் குடிச்சு பார்க்காம இருக்க மாட்டியே, என்னன்னு தெரியலையே. அத்தா, என்ன செய்து உங்களுக்கு? என்னம்மா செய்து? சென மாடு இன்னும் 2-3 நாள்ல கண்டு ஓட்டுறோம், ஒரு மாதிரியா நிக்குது, என்னன்னு தெரியலையே. அன்னைக்கிலே ஆமா, எது புடிமானம் இல்லாம இப்படி தன்னால நடந்து வரையில, என்னன்னு கேக்குறேன். கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? இருக்கட்டும் அன்னைக்கிளி, இப்பதான் செத்த நடந்து வாக்குறேன்ல. வீட்டு வாசலுக்கே பயந்துகிட்டு இருந்தா இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதேன். இப்படி நடந்து பழகினா தானே நட வரேன். அம்மா, செவலச்சி காலையில இருந்து எதுவுமே திங்காம கிடக்காமம்மா. தண்ணி வச்சாலும் குடிக்க மாட்டேங்கிறா, தீவனம் புண்ணாக்க பரட்டி வச்சாலும் திங்க மாட்டேங்கிறா. சரி எதுவுமே வேணாம், வைக்கலி போடுவோமேனு போடுறேன், அதை மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சேனா மாடு வேற, ஏதாவது ஒண்ணுன்னா என்ன மாமா செய்ய முடியும்? இப்படித்தான் காலையில இருந்து கத்திக்கிட்டு கிடக்காமாமா, ரொம்ப பயமா இருக்கே. அதெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அன்னைக்கிளி. நல்ல மடி இறங்கிருச்சு. இன்னும் 2-3 நாள் இல்லை, எப்படியும் இன்னைக்குள்ள கண்டு போட்டுரும் தான் நினைக்கிறேன். மாமா, ஏதுக்கு நம்ம மாட்டு டாக்டருக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிட்டு பாப்போமா? அட, ஏன் கழுதா பயந்து செத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நம்ம செவலச்சிக்கு இதென்ன மொத ஈத்தா, 3வது ஈத்துமா. அவ நல்லபடியா பிள்ளைய பெத்தெடுப்பா, நீ பார்க்கத்தானே போற. இப்படி இவ காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறத பார்க்க ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு மாமா. தண்ணி வெண்ணி எதையும் குடிக்கவும் மாட்டேங்கிறா.
ஏவுல அன்னைக்கிலே உனக்கு என்ன ஒண்ணுமா தெரியாது? மனுஷங்களை மாதிரி தான் பிள்ளையெல்லாம் மாடு வாயிலா செய்வேன், கத்தத்தானே செய்யும், வேற என்ன செய்யும்? அதுக்கும் வலி கிளிலாம் வராதா? செவலச்சி ரொம்ப சிரமப்படுறாளோன்னு தோணுது மாமா. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை. அந்த ஆண்டவன் முன்னியத்தில் அவ ஈத்துக்குட்டியே நல்லபடியாக போடுவா. நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு. அத்தா மகமாயி அகிலாண்டேஸ்வரி தாயே, என் செவலச்சிக்கு எந்த குறையும் இல்லாம அவ நல்லபடியா கண்டு போடணும். அவ மாட்டுல வர்ற மாட்டு சீம்பால உனக்கு காணிக்கையா வைக்கிறதா தாயி. அத்தா செவலச்சி செவலச்சி சிரமப்படாம நல்லபடியா கண்டு ஓட்டுறேன், சரியாம்மா? அன்னைக்கிலிக்கா அன்னைக்கிலிக்கா கிளி வனசா கூப்பிடுறது மாதிரி இருக்கு, போய் என்னன்னு கேளுமா, போமா. சரி மாமா, செத்து அப்படி திண்ணையில உட்காந்து செவலச்சியை பாத்துக்கிறேங்க. நான் போய் ஒரு எட்டு என்னன்னு கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன். சரிடா சரிடா, நான் பாத்துக்கிறேன், போய் என்னன்னு கேட்டுட்டு வா போ. அன்னைக்கிலிக்கா இந்த வாரேன் வனசா, இந்த கொல்ல பக்கத்துல நிக்கிறேன், இந்த வாரேன். வா வனசா வாமா. என்னடா வீட்டுல ஒருத்தரையும் காணமேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம செவலச்சி சென்னையா இருந்தால அதான் இப்பவோ போறவோன்னு கண்டு வர்றது மாதிரி இருக்கா. சரி அதான் அங்கனக்குள்ள போய் அவளுக்கு தண்ணி வண்ணி வச்சுக்கிட்டு அவளை கவனிச்சுக்கிட்டு இருந்தம்மா. உட்காரு வா. இருக்கட்டும் இருக்கட்டும்க்கா, அதுக்கு ஏன் உன் குரல் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு? கண்டு வர்றது நல்ல விஷயம் தானே. இல்லட்டி வனசா, செவலச்சிக்கு இது 3வது ஈத்து. இதுக்கு முன்னாடி 2 ஈத்து ஈனும் போது நான் கண்ணால பாத்திருக்கேன். இந்த அளவுக்குலாம் புள்ள சிரமப்பட்டது இல்லம்மா. இப்ப ஏதோ கொஞ்சம் சிரமப்படுறது மாதிரி இருக்கா. அதான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நம்மளுக்கே புள்ள பெக்கிறது மாதிரியா இருக்கு 2வது பிள்ளைக்கு. ஒவ்வொரு பிள்ளைக்கும் வித்தியாசப்படுதுல்ல, அது மாதிரி தானக்கா மாடு. இதெல்லாமா நினைச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப? மாடா பாக்குறது இல்லையில வனசா. அவளுக்கு ஒரு பேரை வச்சு நம்ம வீட்டு பிள்ளைய தானே வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவ பிரசவத்துக்கு சிரமப்படுறத பாக்கையில மனசுக்கு சங்கட்டமா இருக்குமா. அதெல்லாம் அந்த ஆண்டவன் நல்லபடியா கட்ட ஊத்து விடுவேன். நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அட விடு. ஐயோ, இந்த கதையை எடுக்கவும் நீ வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாரு. என்ன வனசா, என்ன விஷயம் சொல்லுமா. ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு 5ஆம் நாள் பொண்ணு மாப்பிள்ளையும் மறுவீட்டு போறாள்ல, அதான் சரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். அதுக்குள்ள 5 நாள் ஆச்சா? அது சரி அடியில நாங்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு நினைச்சேன். இன்னும் விருந்து ஒன்றும் வைக்காம இப்படி அனுப்புறியம்மா. போயிட்டு வரட்டும்க்கா, மாடும் கண்டு வர்றது மாதிரி இருக்கு. மாடு கண்டு ஓடட்டேன், எல்லா வேலையும் நீங்க இங்கிட்டு முடிச்சுக்கிறங்க. அவங்க ஆளுக்கெல்லாம் அங்கிட்டு கொஞ்சம் பேர் விருந்து வைக்கணும்னு பெரியப்படுறாங்க போல. அவங்க எல்லாம் விருந்து வச்சு முடிச்சுட்டு வரட்டும், பொறுமையா நம்ம ஒக்க வச்சுக்கிருவோம். சரிம்மா நல்லபடியா போயிட்டு வரட்டேன். அப்ப போயிட்டு வந்த பிறகு வச்சுக்கிருவோம். ஏக்கா, சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல சொல்லிட்டேன். நம்ம வீட்டுல இவனுக்குள்ள ஒரு 10 பேருக்கும், அப்புறம் அவங்க வீட்டாளுக்கு ஒரு 4-5 பேர் இருந்தானே, எல்லாருக்கும் சேர்த்து ஹோட்டல்ல சொல்லிடுவோமேன்னு சொல்லிட்டக்கா. மழை வெஞ்சு தெருவெல்லாம் நசன்னு கிடக்கு. விறகு எல்லாம் ஈரமா போச்சு. ஒண்ணு காயல, அடுப்புல வச்சாலும் எரிய மாட்டேங்குது. எண்ணத்துக்கு வேலையை இழுத்துக்கிட்டு இருக்கனே, அதனால ஹோட்டல்ல சொல்லிட்டேன். சாப்பாடெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். பிள்ளைகளுக்கு நீ எதுவும் ஆக்க வேணாம், அங்கே வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வரலாம், சரியா? இந்த மழைய பார்வை என்ன கொடுமைப்படுத்துதுன்னு. அப்பியாத்தியில பெய்கிற நேரம் இப்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை சொல்லு, எல்லாம் நம்ம நேரம் தான் போ. ஆமா சரி, காலகாலத்துல அப்ப வந்துடுறியக்கா. சரிடி வனசா, அப்ப பிள்ளைய கிளம்பையில வராமலா இருப்பேன். அதெல்லாம் வந்துடுறேன் போ. சரிக்கா, சரி அப்ப வாரேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு அப்படி இப்படி வச்சுட்டு வந்தேன். நான் போய் தான் போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா 2 இப்படி பேசிக்கிட்டே உட்காந்துருக்குங்க, சாப்பிடாதுங்க. இன்னும் சிறுசுக தானே. சரி போயிட்டு வா. எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து எப்படியெல்லாம் வாழ்ந்து என்னென்னலாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையோட என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாமே என்னை விட்டு போச்சு. கடைசியில எங்க அம்மாவாது என் கூட இருக்கும். எங்க அம்மா நிழல்லையே நம்ம வாழ்ந்துடலான்னு நினைச்சு அதை அண்டும் போது இன்னைக்கு திருட்டுங்கிற ஒரு பழிய போட்டு இன்னைக்கு எங்க அம்மாவும் என்னை விட்டு போச்சு. கவலைப்படாத லைலா, யாரு உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. வாய மூடியா. இது எல்லாம் என்னை விட்டு போனதுக்கு முழு காரணமே நீதான். நீ என் கூட இருந்தே என்னத்துக்காக போகுது? வெறும்பைய ஒண்ணுமில்லாத வெறும்பைய ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சு என்னையும் இப்ப நடு ரோட்ல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிட்டீல. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? லைலா, உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. ராஜகுமாரி மாதிரி எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். இப்ப பாரு, நடு ரோட்ல தெருப்புறைக்கு மாதிரி நிக்கிறேன். உன் கூட சேர்ந்து நானும் தானடி நிக்கிறேன். ஆமா, இவன் பெரிய இவன் வந்து நிக்கலேன்னு இப்ப எனக்கு பட்டுக்கிட்டு போகுது பாரு. நீ எல்லாம் வந்து நிக்கலேன்னு யார் ஆளுதா? உன்னை என்னைக்கு கட்டி உன் கையால தாலி வாங்கணும் அன்னைக்கே என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போச்சு. உன்னைய நம்பி 2 பிள்ளைங்களையும் பெத்து வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? இன்னைக்கு எங்க அம்மாவும் இல்ல, வீடு வாச சொத்து சோகம் ஒண்ணும் இல்ல. பாரு லைலா, ஏதோ மன கவலையில இருக்கியோ, உன் கூட சேர்ந்து நிக்கலாமேன்னு தான் நின்றுகிட்டு இருக்கேன். என்னையவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க.
ஓஹோ, எங்க கூட துறை சேர்ந்து நிக்கலைனா மாளிகை பந்தல்ல மல்லாக்க படுத்து விட்டத்தை பாத்துக்கிட்டு இருந்திருப்பீரோ. ஏதாவது பேசிடுவேன், வாயை கொண்டு கூட போயிடாமா சொல்லிட்டேன். உன்னையும் உங்க ஆத்தா விட்டு காசையும் நம்பி வந்து ஓட்டாண்டி அணிக்கிறதுக்கு நான் தாண்டி உன் மேல கோவப்படனேன். நீ என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆயா மனுஷா, வா. எங்க ஆத்தா வீட்ல அத்தனை வசதியோடவும் இருக்கையிலேயே என்ன அடிக்க வந்த, என்ன மிதிக்க வந்த. இப்போ ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா நிக்கும் போது என்ன சும்மாவா விடுவ? வா, என்ன வந்து அடிச்சு கொல்லியா, என்ன வந்து கொல்லு. பைத்தியம் மாதிரி பேசாத லைலா. பைத்தியம் பிடிக்குதியா? எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அத்தனை சொத்தையும் அந்த காலத்திலேயே எங்க அண்ணன் பேர்ல எழுதி வச்சுட்டு போன எங்க அப்பனை நினைச்சா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு என்கிட்ட சொல்லாம எல்லா சொத்தும் என் பேர்ல தான் இருக்குன்னு என்ன வச்சு வேலை வாங்கி நாடகம் நடிச்சாலே எங்க ஆத்தா, அவளை நினைச்சா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. கோடீஸ்வரர் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்கன்னு ஆசையோட என் கனவோட என் கல்யாணத்தை பண்ணி ஒண்ணுமில்லாத ஒரு குடிகார வெறும் பயலோட குடும்பம் நடத்தி அவன் ஒண்ணுமில்லாம என்ன கொண்டுட்டு வந்து உள்ளூர்ல நிப்பாட்டி அசிங்கப்பட வச்சானே, அவனுக்காக திருட்டு பழிய சுமந்துக்கிட்டு பஞ்சாயத்துல நிக்கும் போது எனக்கு பைத்தியம் முடிக்குது. இனி என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்ல போறோம், உயிரோட இருப்பமா இல்ல எங்கிட்டாவது போய் சாவமான்னு என்ன நினைச்சு எனக்கே பைத்தியம் முடிக்குது. லைலா கொஞ்சம் பொறுமையா இருடி, டென்ஷன் ஆகாத. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். உங்க அம்மா உன்னை அப்படியே விட்டுறாது லைலா, கண்டிப்பா உன்னை தேடி வரும். நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி. யாரு? எங்க அம்மாவா? மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் ஆட்டமா ஆடி காரி துப்பி வெளியே அனுப்பியிருக்கு. எங்க அம்மா என்ன தேடி வருங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அட போய் அங்கிட்டு. இன்னமும் நீ எங்க அம்மாவை சரியாவே புரிஞ்சுக்கறல. எங்க அம்மா யாரு, எப்பேற்பட்டவன்னு எனக்கு தாயா தெரியும். எங்க அம்மாலாம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்கோ லைலக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடி வந்துகிட்டு இருக்கே, நீ எனக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்க? ஏண்டா, ஊரே தான் என்ன ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் நீ மட்டும் எதுக்கு என்ன தேடி வர்ற? அட, நான் எதுக்குக்கா உன்னை தேடி வர போறேன்? உங்க அம்மா இந்த 2 பேக்கையும் உங்க 2 பேர்க்கையும் கொடுத்துட்டு வர சொல்லுச்சு, அதனால வந்தேன். பாவாட, நிஜமாதான் சொல்றியா? அம்மா தான் அதை கொடுத்துட்டு வர சொல்லுச்சா? ஆமாக்கா, பங்கஜாத்தா தான் காலையிலேயே வெள்ளன வீட்டுக்கு வர சொல்லுச்சு. நான் தான் ஒரு முக்கியமான சவாரி இருக்கேன்னு லேட்டா போனேன். லேட்டா வந்ததுக்கே லபா துபான்னு கத்தி இந்த இடத்துல இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க, இதை கொண்டு போய் பத்திரமா அவங்க கையில கொடுத்துட்டு வாடா பாவாடேன்னு கொடுத்து விட்டுச்சு. இதுக்குள்ள என்னக்கா இருக்கு? சரியான வெயிட்டா இருக்கு. லைலா, நான் சொன்னேன் பத்தியா, அத்தைக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ள உன் மேல ரொம்ப பாசமுடி. உங்க அண்ணனை வெறுத்த அளவுக்கெல்லாம் உன்னை அவ்வளவு ஈஸியா வெறுக்க முடியாது லைலா. ஆமாங்க, எங்க அம்மாவை பத்தி நான் தான் சரியா புரிஞ்சிக்காம அதை பத்தி தப்பா பேசிட்டேன். நம்ம பொண்ணையும் மருமகனையும் ஊருக்காக வெளியில அனுப்பிட்டோமே, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, காசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கட்டுக்கட்டா காசை ஒரு பேக்லயும் நகை எல்லாத்தையும் இன்னொரு பேக்லயும் வச்சு கொடுத்து விட்டுருக்குமோ. அந்த கிழவி என்னடானா அப்படி சொல்லி அனுப்புது. இந்த 2 லூசுகளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்குங்க. ஒருவேளை அந்த கிழவி வெளியில ஊருக்காக மகளை விரட்டி விடுறது மாதிரி விரட்டி விட்டுட்டு இதுவ சொல்றது மாதிரி உள்ளைக்கு வெறும் பணத்தையும் நகையும் வச்சு விரட்டி விட்டுருக்குங்களோ. ச்சே, வர்ற வழியில திறந்து பார்த்திருக்கலாமே. 1000 தான் இருந்தாலும் அத்தை பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கோவதாவங்கள் இருக்கதானே செய்யும். அதனால அப்படி இப்படின்னு 4 வார்த்தைய பேசி ஊருக்காக நம்மள கோவப்பட்டு வெளியில அனுப்புறது மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள ஓ மேல கொள்ள பாசம் லைலா, கொள்ள பாசம். ஐயோ, பேக்க கொடுங்க, நீங்களே கையில வச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, எவ்வளவு வெயிட். லைலா, எப்படியும் 20 லட்சத்துக்கு மேல இருக்கும் போல. என்ன? அதானே பார்த்தேன். காசை மிச்சம் பண்ணி சேர்த்து வைக்க உங்களுக்கு தெரியலனாலும் காசோட மதிப்பை எடை போடுறதுல பலே கில்லாடி தாங்க நீங்க. கையில தூக்கி பார்த்ததுலயே வெயிட்ட கரெக்டா சொல்லிட்டீங்க. லைலா, நகை எப்படியும் 30 பவுனுக்கு மேல தாண்டி இருக்கும். ஒரு பவுனுக்கு இன்னைக்கு 60,000நாலும் 6 3 18, இதுவே 18 லட்சம் ரூபா வரும் லைலா. பாருங்க, சும்மா பணத்தை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணக்கூடாது, சரியா? அந்த கழுத்து வெட்டி கந்த வீணா பண்ணவே இருக்கான்ல, அவனுக்காக உயிர் பயத்துக்கு செத்து என்னோட பாதி ஆயுள் காலமே முடிஞ்சிரும் போல. அதனால இந்த பணத்தை 20 லட்சத்தையும் அவன் கையில தூக்கி கொடுத்து அவன் கடனை அடைச்சிருவோம். சரி லைலா, நீ என்ன சொல்றியோ அப்படியே செஞ்சிருவான். 30 பவுன் நகையையும் வித்தா 18 லட்சம் தானே சொன்னீங்க? ஆமா லைலா, செய்கூலி சேதாரம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கழிச்சுட்டு பவுனுக்கு 60,000 தான் போடுவாங்க. 60,000 வச்சு பார்த்தா 30 பவுனுக்கு எப்படியும் 18 லட்சம் தருவாங்க லைலா.
ஓகே ஓகேங்க, சிம்பிளா ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அதுல தங்கிப்போம். 18 லட்சம் இருக்குல்ல, அதுல 10 லட்சத்துக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 லட்சத்தை அவசர உதவிக்கு பேங்க்ல போட்டுப்போம். மிச்சம் 3 லட்சம் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு கழுத்துக்கு நெக்லஸ் வாங்கி தரீங்களா? நான் நெக்லஸ் வாங்கிக்கணும்னு எவ்வளோ நாளும் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்ங்க, அந்த 3 லட்சத்துக்கு எனக்கு நல்ல நெக்லஸ் வாங்கி தரீங்களா? அட இதெல்லாம் நீ இவ்ளோ கெஞ்சி கேட்கணுமா? அட நம்ம காசுல இல்ல, உனக்கு இப்ப வந்த மாடல்ல என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ எது வேணாலும் எடுத்துக்க. ஐயோ சோ ஸ்வீட்டுங்க நீங்க. ஆமா, நம்ம டக்குன்னு இவ்வளோ பெரிய பணத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஷாக் ஆகி நம்ம கண்ணே பட்டுரும். அதனால 2 பேருமே கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3ன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாப்போமா? ஓகே லைலா, உன் விருப்பப்படி செஞ்சிருவான். 1 2 3 நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா? நம்ம 2 பேருமே வேணாம். இந்தாதான் பாவாடை நிக்கிறேன்ல, ஏலே பாவாடை, நாங்க 2 பேரும் கண்ணை மூடிக்கிறோம். நீ 1 2 3 சொல்லி ஓபன் சொல்றியா? சும்மா 1 2 3 சொல்லி நேரத்தை ஒப்பேத்தாத. எனக்கே நீ பேசுற பேச்சுல அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க அம்பிட்டு ஆர்வமா இருக்கு. அட திறந்து பாருக்கா, என்ன இருக்குன்னு தான் பாப்பா. பாருடா பாவாடை, இங்கனுக்குள்ள பாக்குற விஷயத்த இங்கனுக்குள்ளேயே மறந்துட்டு மனசுல இருந்து அழிச்சிட்டு போயிடணும். ஊருக்குள்ள போய் பங்கஜ ஆத்தா லைலாவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் பணம் கொடுத்து விட்டுச்சு, பைய நகை கொடுத்து விட்டுச்சுன்னு யார்கிட்டயும் போய் எதையும் உளறி வைக்க கூடாது. ஓகேவா? சரிக்கா, நான் அதெல்லாம் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க. சரிடா பாவாடை, ஏங்க கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே லைலு பேபி. 1 2 3 ஓபன் யுவர் ஐஸ். அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா. ஆத்தா அதுக்குள்ள உனக்கு எழுதி ஒரு லெட்டர் வச்சிருக்கோம்னு சொல்லிச்சுக்கா, அதை எடுத்து கொஞ்சம் படிச்சு பாரு பாப்பா. அன்பில்லாத மகளுக்கு உன் அம்மா எழுதி கொள்ளும் கடிதம். என்னடா பேக்கு கனமா இருக்கேன்னு பாக்குறியா? ஒண்ணும் இல்லடி, உனக்கு என்ன காசு பணத்தையா முடிச்சு கட்டி கொடுத்து விட முடியும்? காலையில இருந்து ஊற வச்ச துணி மூட்டதே இருக்கு. அப்படியே ஊற வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. அதை யாரு உட்காந்து மாங்குன்னு துவைச்சு காய போட்டு உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்து விடுறது? அதனாலதான் ஈரம் சோகாம இருக்கிறதுக்கு துணியை நல்லா புழிஞ்சு அந்த பேக்கில் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடி பார்த்தேன், ஓ முட்டு எந்த பொருளையும் காணா. கடைசியில என் கைக்கு மாட்டுனது இந்த பிஞ்ச செருப்பு தான். ஓ முட்டு பிஞ்ச செருப்பு 2 சோடியும், உன் புருஷ முட்டு பிஞ்ச செருப்பு 2 சோடியும் கிடக்கு. அதையும் எடுத்து வச்சு கொடுத்து விடுறேன். நாளைக்கு ஏன் முட்டு செருப்பு அந்த வீட்டில் மாட்டிக்கிருச்சு, அதை எடுக்க போறேன். ஏன் முட்டு துணிமணி அங்கே கிடக்கு, அதை வாங்க போறோம்னு இந்த பக்கம் திரும்பி வந்துடாத, சரியா? அதுக்குத்தான் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி பாவாடைகிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கி வச்சுக்க. இந்த எழுதாவிலே வரக்கூடாது, ஆமா சொல்லிவிட்டேன். அமுகு டுமுகு அமால் டுமா.